எனக்கு ரொம்ப நாளாக நான் பெண்களை ஏன்னா அம்மாவோட எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர். அம்மாவை கும்பிட்ற யாருக்கு எனக்கு ரொம்ப. ஸோ அந்த வகையில் ஒரு அஹிம்சா மூர்த்தி அப்படின்னு காந்தியடிகள் இந்த இந்திய நாட்டில் முழங்கப்படுகிறார் என்றால் அந்த அஹிம்சா மூர்த்திக்கு பின்புலத்தில் யார் இருந்திருப்பா? கஸ்தூரிபாய் அம்மா. கஸ்தூரிபாய் அம்மாவை எவ்வளவு பேர் நினைவுகிறார்கள்? அதை போல மகாகவி பாரதியார் அப்படி என்றால் அந்த மகாகவி என்ற மிகப்பெரிய ஒரு கற்பனையினுடைய எல்லை வரை சிறகடித்து பறப்பதற்கு பின்புலத்தில் யார் இருந்தார்கள்? அவர் இன்ப துன்பத்தை எல்லாம் யார் தாங்கிக் கொண்டாங்க? செல்லம்மா. அதை போல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இவ்வளவு முரட்டு சாதனை எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கலைஞர் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டை பார்க்கவே முடியாது. அது திரை உலகமானாலும் சரி, கலை உலகமானாலும் சரி, அரசியல் உலகமானாலும் சரி, குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய ஏற்ற இறக்கும் தொண்டர்களுக்காக பல தோல்விகள் இவ்வளவு காலகட்டத்திலும் அவ்வளவு மனச்சிதைவு ஆகாமல் இருப்பதற்கு பின்புலத்தில் அற்புதமாக பயணித்தவர் அவர்கள் இந்த தயாளு அம்மையார். ஸோ தயாளு அம்மையார் பெயரிலே ஒரு அறக்கட்டளை என்பதை தயவு செய்து எனக்கு நேத்தான் அமைச்சரையா தெரியும். நான் ரொம்ப நாள் இயக்கம். ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார்னா திரைமறைவில் ஜானகி அம்மா. அதை போல தயாளு அம்மாவுக்கு என்னப்பா அந்த அம்மாவோட பெயர் எந்த இடத்துல அது வந்து விடாதா அப்படி ஒரு ஏங்கி இருக்கிறேன். கலைஞர்களுக்கு எல்லா இடத்திலும் அது. ஆனால் கலைஞருக்கு பின்புலத்தில் இருந்த அந்த அம்மாவின் பெயரில் ஒரு தொண்டு நிறுவனம் ஐயா அழுது அமைத்து அது மகளிர்களுக்கு இப்போதான் அவருடைய தொண்டு நிறுவனத்துடைய இடங்களுக்கெல்லாம் மேலே போய் பார்த்துட்டு வந்தேன். பரத், சுரேஷ், இன்னும் வழக்கறிஞர் பணிபுரிகளை சேர்ந்தவர்கள் பகுதி கவுன்சிலர்லாம் கூட்டி போய் காமிச்சாங்க. எனக்கு இது 9வது ஆண்டாக சொன்னாங்க. 5 இடத்துல சென்டர் இருக்கு. எம்எல்ஏ ஆயிட்டோம், அமைச்சர் ஆயிட்டோம். இல்லை, அதை தாண்டிய அடிமனத்தில் ஆத்மாவின் அடிமனத்தில் இருந்து ஒரு அற்புதமான சிந்தனை உருவானால் மட்டும்தான் ஒரு குறிப்பாக பெண்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்திருக்கக்கூடிய திரைமறை உதவி இன்னைக்கு தான் நானே பார்க்கிறேன். இதை நான் போகமிடம்லாம் சொல்றேன். அது இன்னைக்கு அவருடைய நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 4வது முறையாக வந்திருக்கிறேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு பின்புலத்தில் தன்னம்பிக்கை ஊட்டுவது என்பது கல்வி மட்டுமல்ல, கல்வி முடித்து அல்லது கல்வி முடிக்காதவர்களுக்கு, குடும்ப பெண்களாக சிக்கிக் கொண்டவர்களுக்கு, புருஷன் எப்ப வருவா வீட்டு திண்ணையிலிருந்து எதிர்கேள்வி கேட்டு அவனுடைய நிம்மதியை உடைச்சு விடலாம் என்று சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்று வடிகாலாக அவர்களுக்கு இந்த பயிற்சி முகாம், அற்புதமான முகாம். வாமா வா பயிற்சிக்க 3 மாசம் முடியுதா? வல்லுநர்கள் ஒரு பயிற்சி வைப்பாங்க. அவங்க ஒரு சர்டிபிகேட். இந்த டைலர் மிஸ் தான் டைலர் மிஸ், இந்த மடிக்கணினியா மடிக்கணினி. யாரு என்ன சிந்தனை? என்னடா நேற்று வரைக்கும் ஒரு உழைப்பால் உயர்ந்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இது திரைமறைவில் இவ்வளவு அவளுக்கு காரணம் நினைத்துக் கொண்டேன். அவர் அற்புதமான தளபதிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார். விரல் நீட்டினால் விரலை பார்க்காமல் விரல் காட்டும் திசையை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களை பின்னணியில் இருந்து செய்ய முடியும். ஸோ அந்த வகையில அந்த பயிற்சி முகாம், அதாவது நான் குறிப்பிட்ட இந்திய நாட்டில் ஒரு 10 பெண்களை சொல்ல சொன்னால் இந்திரா காந்தியில் ஆரம்பித்து நிச்சயமா அந்த 10 பெண்களில் தயாளு அம்மா அந்த அம்மையார் எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய சாதனை சார். ஒரு முதலமைச்சருடைய மனைவி, முதலமைச்சருடைய அம்மா, ஒரு நாளை முதலமைச்சருடைய அப்பத்தான். இப்ப முதலமைச்சர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்த அந்த தாய் இன்னைக்கு தன் மகனை எனக்கெல்லாம் ஒரு சராசரி பாமர ரசிகனாக இத்தனை வருடம் போராடி ஒருவர் தன் மகன் இந்த கருவுல இந்த வயிற்றில் உருவான அந்த கரு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் எல்லா ஜோதிடர்களும் இனி அவர் முதலமைச்சராக முடியவே முடியாது என்ற அத்தனை ஆர்வங்களை அடித்து நொறுக்கி முதலமைச்சர் சீட்டையில் அமர்கிற பொழுது அது எதிர் முகாமில் தயாளு அம்மையார் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். வயது மூப்பு தவறு கிடையாது. வயது மூப்பின் காரணமாக இன்றும் அந்த அம்மையாருடைய ஆழ்மன சிந்தனை தான் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வழி நடத்துகிறது என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். ஒரு புறம் துர்கா அம்மையாருடைய ஆன்மீக பலம் என்றால் இன்னொரு பலம் தயாளு அம்மையார் அவருடைய ஆத்ம பலம். இந்த 2 பலம் தான் செயல் பாபு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அமைச்சர்களை எல்லாம் நல்ல நல்ல அமைச்சர்களை தன் பக்கத்தில் அமர வைத்து அந்த திராவிட ஆட்சியை தொடர்ச்சியாக கொண்டு செலுத்துகிறது என்பதை நான் அறிகிறேன். தொண்டை கட்டி போச்சு. இந்த நல்ல நிகழ்வில் இந்த எளிய கலைஞனை அழைத்து உங்களுக்கு இந்த உதவி பெறக்கூடியது அல்லது உதவி வாங்க இந்த நிகழ்வை பார்ப்பு வைத்ததற்காக மீண்டும் எனது அருமைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.